ஏலியன் கான்செப்ட்லாம் ஹாலிவுட்க்கு ஓகே. ஆனால் தமிழ் சினிமாவுக்கு செட் ஆகுமா? அண்ட் ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட்ஸில் விஎஃப்எக்ஸ்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ, இன்னைக்கு உலகம் முழுக்க ரிலீஸ் ஆகிருக்கிற அயலான் திரைப்படம் அந்த கனவை பூர்த்தி செஞ்சிருக்கா இல்லையா? இது அயலான் விமர்சனம். வாங்க பார்க்கலாம். அயலான் வேற்று கிரகத்திலிருந்து எதிர்பாராத விதமாக செதறிப்போன அதிசக்தி வாய்ந்த விண்கல் ஒன்று பூமியில் விழுது. அதை கைப்பற்றுற வில்லன் வழக்கம் போல எத்தனை உயிர் போனாலும் பரவாயில்ல, உலகத்தையே தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சதி வேலைகளில் ஈடுபடுறாரு. இதை நம்ம ஹீரோ எப்படி முறியடிக்கிறாரு, இதில் ஏலியன் எப்படி வருது அப்படிங்கிறத படத்தோட ஒன்லைன். ஏலியன்னாலே பூமியை அழிக்க தான் வரும் அப்படின்னு ஹாலிவுட் சினிமாக்காரங்க நம்மளை காலங்காலமாக நம்ப வச்சுட்டு இருக்கப்போ, பூமியை காக்க வர ஏலியன் அப்படின்னு முதல் முறையாக யோசிச்சிருக்காரு டைரக்டர் ரவிக்குமார். ஹீரோவோட கேரக்டர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்காக கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாலும், சிவகார்த்திகேயன் சென்னை வந்ததுக்கு அப்புறமும் டைரெக்டாக கதைக்குள்ளே போகாமல் கருணாகரன், யோகி பாபு அன்கோ கூட சேர்ந்து காமெடி பண்ணிட்டு இருக்காரு. காமெடியெல்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகியிருந்தாலும் கூட ஏலியனை எப்பப்பா காட்டுவீங்க அப்படின்னு தான் தோணுது. ஆனால் இதுக்கு சரியான பதிலை செகண்ட் ஹாஃபில் சொல்லியிருக்கிறது தான் டைரக்டரோட புத்திசாலித்தனம். கதைக்குள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டாலும் ஏலியன் வந்ததுக்கப்புறம் படம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகருது. அன்பு காட்டுற ஏலியன், அரவணைக்கிற நாயகன், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செய்கிற கலாட்டா, வில்லனோட வில்லங்க திட்டம்னு முதல் பாதி கலகலப்பும் பரபரப்பும் நிறைஞ்சதாகவே போகுது. ரெண்டாவது பாதியில் நாயகனும் ஏலியனும் சேர்ந்து எப்படி வில்லனோட திட்டத்தை படிப்படியாக முறியடிக்கிறாங்க அப்படிங்கிறத ஆக்ஷன் கலந்த சென்டிமெண்ட்டோட காட்டியிருக்காங்க. படத்தோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா கண்டிப்பாக அது விஎஃப்எக்ஸ் தான். தமிழ் சினிமாவில் இந்த அளவுக்கு ஏலியன் கேரக்டர்லாம் கொண்டு வர முடியுமா அப்படி சொல்லி கேட்டிருந்தா கண்டிப்பாக முடியாதுன்னு தான் சொல்லியிருப்போம். ஆனால் அயலான் டீம் அதை சாதிச்சு காட்டியிருக்காங்க. ஸ்பேஸ் ஷிப், ஏலியனோட கிரகம் அப்படின்னு ஹாலிவுட் ஸ்டாண்டர்டுக்கு சிஜி எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப். அடுத்த பலம் கண்டிப்பாக நம்ம எஸ்கே தான். காமெடி, ஆக்ஷன், சென்டிமெண்ட், டான்ஸ்னு வழக்கம் போல் எல்லா ஏரியாவிலையும் கலக்கியிருக்காரு. அவரும் ஏலியனும் சேர்ந்து செய்கிற சேட்டைகள் எல்லாமே குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பார்த்து ரசிக்கிற விதமாக அமைஞ்சிருக்கு. தான் ஒரு வெறித்தனமான ரஜினி ரசிகன் அப்படிங்கிறத மறுபடியும் எஸ்கே பதிவு பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இந்த அயலான் படத்தில் தலைவர் ரெஃபரன்ஸ் என்ன இருக்குது அப்படி சொல்லி படம் பார்த்தவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். நடிகர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரகுல் பிரீத் சிங், யோகி பாபு, கருணாகரன், சரத் கெல்கர், இஷா கோபிகர்னு எல்லாருமே அவங்கவுங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை ரொம்பவே சிறப்பாக செஞ்சுருக்காங்க. பட் பானுப்பிரியாவுக்கு தான் பெருசாக ஸ்கோப் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஒளிப்பதிவாளர் நீரவ் ஷா பூந்து விளையாடி இருக்காரு. செர்பியா, மடகாஸ்கர், சென்னை அண்ட் ஏலியன்ஸ் வர சீன்ஸ்னு ஒவ்வொரு காட்சிக்கும் ஒவ்வொரு கலர் டோன் செட் பண்ணி பிரமிக்க வச்சிருக்காரு. எடிட்டர் ரூபன் இன்னமும் கொஞ்சம் கத்தரி போட்டிருக்கலாம். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சிவகார்த்திகேயனுக்கு பவர் வந்ததை ஃபைட்லேயே காட்டிடுவாங்க. ஆனாலும் வீட்டில் அவரோட பவரை டெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா பெருசாக போர் அடிக்காத அளவுக்கு யோகி பாபு ஸ்கோர் பண்ணிடுறாரு அப்படி சொல்லலாம். கண்டிப்பாக டயலாக்ஸ் பற்றி பேசியே ஆகணும். இந்த பிரபஞ்சத்திலேயே மோசமான உயிரினம் மனுஷன்தான். இந்த மண் புழு பூச்சிக்கும் சேர்த்து தான். இன்னொரு வாட்டி என்னை ஏலியன்னு சொன்ன மனுஷனாக மாறிடுவேன், இந்த உலகத்தில் நீயும் ஒரு உயிரினம் தான். டயலாக்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி கிளைமேக்ஸில் வேற எந்த உயிரினத்துக்கும் இல்லாத ஒரு குணம் மனுஷங்கிட்ட இருக்குன்னு ஏலியன் பேசுகிற டயலாக் வேற லெவல். ஹாலிவுட் சூப்பர் ஹீரோ மூவிஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு ஒரு சூப்பர் பவர் கிடைக்கும். அண்ட் வில்லன் நார்மல் மனுஷனாக இருந்தால் அவங்க ரெண்டு பேரும் மோதுறது அன்ஃபேராக இருக்கும் இல்லையா? அதனால் வில்லனுக்கும் ஒரு சூப்பர் பவர் கிடைக்கிற மாதிரி அவங்க காட்டுவாங்க. பட் அயலானில் வில்லனுக்கு எப்படி அந்த பவர் கிடைக்குது அப்படிங்கிறதையும் ரொம்பவே வித்தியாசமாக காட்டியிருக்காரு டைரக்டர். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு குட்டி பொண்ணுக்கு கேன்சர் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. உயிர் போகிற நிலைமையில் இருக்கிற அந்த பொண்ணோட உயிரை பார்த்தோன்னா ஏலியன் தான் காப்பாற்றும். பட் கிளைமேக்ஸில் அந்த பொண்ணை வச்சு ஒரு சூப்பரான விஷயம் பண்ணியிருக்காரு டைரக்டர். அண்ட் ஏலியனுக்கு குரல் கொடுத்துருக்கிற சித்தார்த்துக்கு கண்டிப்பாக நம்ம ஸ்பெஷல் பாராட்டு சொல்லியாகணும். வேற யாரோட வாய்ஸும் இந்த அளவுக்கு ஆப்டாக இருக்குமா அப்படிங்கிறது சந்தேகம்தான். இந்த படத்துக்கு பெரிய மைனஸ் அப்படின்னா இசைப்புயலோட மியூசிக் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு அப்படி சொல்லலாம். பிஜிஎம் ஓகே ரகமாக தான் இருக்குது. இப்போ நம்ம ஜெயிலர் படத்தை பார்த்தோம் அப்படின்னா கிளைமேக்ஸ்லலாம் தலைவர் பெருசாக அலட்டிக்காமல் சண்டை போட்டாலும் அணியோட பிஜிஎம் ரொம்பவே பயங்கரமாக அந்த சீனை எலிவேட் பண்ணியிருக்கோம். ஆனால் அயலானில் அன்பர் யூ மாஸ்டர்ஸோட ஸ்டண்ட் சூப்பராகவே இருந்தாலும் கூட பிஜிஎம்மில் ஒரு மிஸ் இருக்கிறத ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதுவும் கிளைமேக்ஸில் சிவாவும் ஏலியனும் சேர்ந்து சண்டை போடுற சீன்லாம் பிஜிஎம்மில் இன்னும் கொஞ்சம் மாஸ் பண்ணியிருக்கலாம். அண்ட் சாங்ஸும் கூட ஓகே ரகமாக தான் இருக்குது. அதுவும் எஸ்கே மாதிரி ஒரு மாஸ் ஹீரோவுக்கு இந்த மாதிரி ஓப்பனிங் சாங்லாம் எப்படி யோசிச்சாங்க அப்படின்னே தெரியல. அண்ட் சில இடங்களில் லாஜிக் மிரல்கள் இருந்தாலும் கூட சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தில் அதெல்லாம் ஒரு பெரிய குறையாக தெரியல அப்படி சொல்லலாம்.
மொத்தத்தில் இன்று நேற்று நாளை மூலமாக தமிழ்லையும் சூப்பரான சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸ் எடுக்க முடியும் அப்படின்னு நிரூபித்த ரவிக்குமார் அயலானில் தன்னை மீண்டும் நிரூபிச்சிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் முதல் படம் வெற்றி படமாக அமைஞ்சாலும் கூட கிட்டத்தட்ட 6 வருஷமாக ஒரே படத்துக்காக நியாயமான உழைப்பு போட்ட ரவிக்குமாருக்கு இந்த வெற்றி கண்டிப்பாக தேவையான ஒன்று அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ப்ரொடியூசர் சேஞ்ச், விஎஃப்எக்ஸ் டிலே, ரிலீஸில் பிரச்சனைன்னு எத்தனையோ தடைகளை தாண்டி ஒரு வழியாக வெளியாகி இருக்கிற அயலான் திரைப்படம் இந்த பொங்கலுக்கு குழந்தைகள் மற்றும் குடும்பங்கள் கொண்டாடக்கூடிய ஒரு படமாக வெற்றி பெற்றிருக்கு. இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா குழந்தைகள் கொண்டாடும் வெற்றி, குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி அல்லது ரசிகர்கள் கொண்டாடும் வெற்றி அப்படிங்கிறத விட நல்ல தொழில்நுட்பத்துக்கும் நல்ல சினிமாவுக்கும் கிடைச்ச வெற்றின்னு தைரியமாக சொல்லலாம். பல முன்னணி மாஸ் ஹீரோஸ் நடிக்க தயங்குற ஒரு புது முயற்சியை கையில் எடுத்து தன்னோட தொழில் வாழ்க்கையில் மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கிற சிவகார்த்திகேயன் கண்டிப்பாக அதில் வெற்றியும் பெற்றிருக்காரு. மற்றும் ஒரு திரை விமர்சன நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.